வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தி. நெல்லையில் பொது போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் 24 மணி நேரத்தை கடந்தும் தற்போது வரை கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள கிராமங்களையும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. மேலப்பாளையம், கொக்கிரகுளம், கைலாசபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரை பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக முடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று காலை முதல் பெய்து வரக்கூடிய அந்த கனமழையின் காரணமாக நெல்லையில் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து என்பது முடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 24 மணி நேரத்தை கடந்தும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. காணும் இடமெல்லாம் வெள்ள நீர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளாகவே இருக்கிறது. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரை பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக முடங்கி இருக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டோடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இரவு முழுவதும் 24 மணி நேரத்தை கடந்தும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. நெல்லையை பொறுத்தவரை பல இடங்களில் வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொது போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? இப்போ பொது போக்குவரத்து முற்றிலுமா முடங்கி இருப்பதா சொல்லப்படுதே, நிலைமை என்னவாக இருக்கிறது? வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வரும் தொடர் கனமழையின் காரணமாக திருநெல்வேலி மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை நிலவரப்படி சுமார் 6000 மில்லிமீட்டர் அளவிற்கு மழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான அணைகளாக இருக்கக்கூடிய பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு அணைகள் நீரானது நிரம்ப துவங்கி இருக்கிறது. இது காரணமாக நடவடிக்கையாக ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் முழுமையாகவே ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் சுமார் 50,000 முதல் 60,000 கனஅடி தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தாமிரபரணி கரையோர பகுதியில் மக்களை தாழ்வான பகுதியிலிருந்து உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாமுக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தாமிரபரணி கரையோர மேலப்பாளையம் பகுதியில் தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆட்சியர் அலுவலகம் முன்பகுதி முழுவதுமே தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயில் மற்றும் இதர நுழைவாயிலுக்குள் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளோ ஆட்சியரோ மீட்பு குழுவினரோ செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெருமளவு அந்த நிவாரண பணியில் சிறிது தோய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் துரிதமாக குறைக்கும் பட்சத்தில் அதற்கு மண்முடைகள் மூலம் தடுப்புகள் ஏற்படுத்தவும் மாவட்ட நிர்வாகம் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் நீர் சூழ்ந்திருப்பதால் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினரோ மீட்பு குழுவினரோ வெளியே செல்ல முடியாமல் ஒரு தவிக்கும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. விக்னேஷ். மருதுபாண்டி, அதிக அளவில் மழைநீர் அங்கங்கே தேங்கியிருப்பதன் காரணமாக மீட்பு பணிகளில் கூட சிக்கல் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் கூட தற்போது வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இப்போ NDRF டீம் அந்த பகுதிக்கு நேற்றே வந்ததா சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்தெந்த பகுதிகளில் இருக்காங்க? பொதுமக்களை மீட்டுட்டு வராங்களா? தேவையான நிவாரண பணிகள் எல்லாம் அங்கே வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது அரக்கோணத்திலிருந்து நேற்று தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு 25 பேர் கொண்ட 8 குழு சுமார் 200 பேர் கொண்ட அந்த குழுவானது நேற்று இரவே புறப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அம்பாசமுத்திரம், முன்னீர் கொல்லம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த குழுவானது தற்போது வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அதற்கான ஈடுபட்டக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அந்த பகுதிகளில் சாலை போக்குவரத்து என்பது பல இடங்களில் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருப்பதனால் மீட்பு குழு செல்வதற்கே பெருமளவு சிரமமாக இருக்கிறது. ஆகையால் பகுதியில் மீட்பு பணி மேற்கொள்வதில் சிறு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழு ஒரு குழு மட்டும்
குழுவினர் இன்று மதியத்திற்குள் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முழுமையாக மீட்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்படும். இருப்பினும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் இந்த வாகன போக்குவரத்து என்பது முற்றிலும் முடங்கியிருக்க காரணத்தால் நீண்ட தூரம் சுற்றியே அந்த மீட்பு பணியை செல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.